நெக்ஜெல்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் விலகல் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும், ஒரு நெருக்கடி நேரத்திலையும் இந்த மாதிரி செய்திகளை இந்த ஊடகங்கள் தொடர்ந்து வெளியிடுறதும், அது மூலமா நாம் தமிழர் கட்சி மேல அவதூறுகள் உருவாக்குறதும் டெய்லி ஒரு நடக்கிற விஷயம் ஆயிடுச்சு. நான் இந்த காணொலி மூலமா நான் மக்கள்கிட்ட பேச வர்றது என்னன்னா, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் ஏன் இவ்வளவு அவதூறுகள் பரப்பப்படுது அப்படின்றத ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு தமிழ் உள்ளமும், ஒவ்வொரு வாக்காளனும் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் 2009 கட்சியா உருவெடுத்து இன்னைக்கு 2026 நாம் தமிழர் கட்சி நிற்காத ஒரு களமும் இல்லை. எல்லா களத்திலையும் மக்களுக்காகவும், மண்ணுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும் நின்ன ஒரே கட்சி, இன்னைக்கு வரைக்கும் ஒரே சமரசம் இல்லாத நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுல எங்கேயாவது மக்களுக்கு தீங்கு விட வச்சோ, இல்ல மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி சாப்பிட்டோ, இல்ல மக்களுக்கு வரக்கூடிய உரிமையை தடுத்து நிறுத்தி அதுல வயிறு வளர்ந்ததோ, இல்ல மக்கள் நாம் தமிழரால கெட்டு சீரழிஞ்சு போயிட்டாங்கன்றதோ, இல்ல மக்கள் நாம் தமிழர் கட்சியால உரிமைகளை இழந்து இன்னைக்கு தமிழ்நாடு நெருக்கடியா நிற்கிறதோ, இல்ல தமிழ்நாட்டின் அழிவு பாதையில நாம் தமிழர் கட்சி மக்களை வழி நடத்துகிறதோ, ஏதாவது ஒண்ணு இருக்கா? கடந்த 16 வருடங்களாக தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து தான் ஜீவன் போக கத்திக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் எந்த அதிகாரத்திலையும் இல்லை, எந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றல. அப்படி இருக்கும் பொழுது நாங்க மக்களுக்கு செய்த தீங்குதான் என்ன? அதிகாரத்துல இருக்கிறவனை பத்தி விமர்சனம் பண்றதுல அர்த்தம் இருக்குது. அவன் எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கலாம், இல்ல ஆண்ட கட்சியா இருக்கலாம். நாங்க எதுவுமே செய்யலையே. மக்களுக்கிட்ட இருந்து எந்த இதையும் நாங்க கொள்ளடிக்கல, எந்த இதையும் நாங்க இது பண்ணல. எதுக்கு தொடர்ந்து நாம் தமிழர் மனையும், நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனையும் இவ்வளவு வன்மத்தை கொண்டு இந்த எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து நாம் தமிழர் அடிக்கிறாங்கன்றத ஒவ்வொரு மக்களும் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா காமராஜருக்கு பிறகு இந்த தமிழ் மண்ணில் ஒரு தமிழ ஆட்சிக்கு வரவே இல்லை. ஒரு தமிழ் உணர்வாளன் இது ஏன் மண்ணு, ஏன் மக்கள், ஏன் மொழி அப்படின்ற ஒரு உணர்வோட ஒரு தமிழன் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு வரல. அப்படி ஒரு ஆட்சி இங்க அமையக்கூடாதுன்றதுதான் ஆரிய திராவிட கூட்டங்களோட நோக்கம். அதுக்காக தான் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகி விடவே கூடாதுன்றதுல கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்கன்றதை இந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இது தெரியாம இவனுங்க சின்ன சின்ன துணுக்கான சின்ன சின்ன காணொலிகளை கட் பண்ணி முன்ன பின்ன கட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு வந்து ஒரு காணொலியை சேர்க்கறதுனால சீமான் மேல இந்த மக்கள் கோவப்படுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன அருகதை இருக்குது. நீ கோவப்படுற, எதுக்காக நீ கோவப்படுற? நீ ஓட்டு போட்டு சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாரா, இல்ல சீமான் மந்திரி ஆயிட்டாரா, இல்ல சீமானுடைய தம்பிகள் மந்திரி ஆயிட்டாரா, இல்ல மந்திரி ஆகி உங்க பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு தின்னுட்டோமா? என்ன பண்ணிட்டோம்? நீ உன் கடமையை செய்யாம இருக்கிறதுல சீமான அவதூறுன்னு சொல்லி பேசுறதுல உனக்கு என்ன இது இருக்குது? சீமான் மேல அவதூறு பறக்க பேசுறதுல உனக்கு என்ன அருகுது? சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. சும்மா எவனோ ஒருத்தன் உங்களுக்கு பொழுதுபோக்கே வாழ்க்கையாயிடுச்சு. அதனாலதான் இந்த பொழுதுபோக்கே வாழ்க்கையை எடுத்துக்கிட்டனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பொழுதுபோக்கு ஆகி போச்சு. இந்த தற்கொலை கூட்டத்தோட ஆட்சியில மாட்டிங்க தவிச்சுட்டு எல்லாத்தையும் கிழிப்புன்னு சொல்லி வந்தானே, என்னத்தை கிழிச்சா இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாராவது கேட்டீங்களா? கேட்க முடியாது. உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நீங்க பொழுதுபோக்குக்கு அடிமையாகி ஓட்டு போட்டுட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது சீமான் மேல இவ்வளவு அவதூறுகள் ஏன் பரப்புறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு மனுஷன் மேல தொடர்ந்து இவங்க அவதூறு பரப்புறதோட நோக்கம், இங்க ஒரு தமிழன், தமிழ் உணர்வாளன், தமிழ் இயக்கம், தமிழுக்கான, தமிழ் நாட்டுக்கான, தமிழ் மக்களுக்கான, தமிழ் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவன் இங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விடவே கூடாது என்றதை கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த ஆரிய திராவிட கூட்டங்கள் வேலை செய்யுதுன்றதை ஒவ்வொருத்தனும் மனசுல வாங்கிக்கங்க.
இனி வரும் காலங்களிலையும் இது மாதிரி பொழுதுபோக்கு காணொளிகளை அவன் போடுற கட்டி வெட்டி போடுறத நம்பிக்கிட்டு இது பின்னாடி போகாதீங்க. போனீங்கன்னா இன்னும் நீங்க மிகப்பெரிய அழிவு உங்களுக்கு இல்லை, உங்கள் சந்ததிக்கு வரும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போறாங்கன்றாங்கல்ல. யாரு விலகி போறாங்க? விலகி போறவெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல, ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இந்த கட்சியில வந்து சேர்ந்துருப்பான். அப்ப ஒரு தேர்தலை நோக்கி அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த தேர்தலில் வெற்றி வரலன்னொடனே அங்க இதுக்கு மேல நம்ம இதுல பயணிச்சு நம்ம அந்த ஆதாயத்தை அடையிறதுக்கு நாள் எடுப்போம். அப்ப ஆதாயம் எங்க கிடைக்குது அங்க போகணும், அப்படி நகர்ந்து போறவங்க தான். ஆதாயத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டு வந்தவன் தான் இங்கிருந்து போறானே தவிர உரிமைக்காகவும் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிற்கிற எந்த உணர்வாளனும் நாம் தமிழர் கட்சியை விட்டு போனதே இல்லை, போகவும் மாட்டாங்க. அப்படி அவன் போனாலும் வேற ஒரு கட்சியில போய் சேர்றதுன்னா அது வேற மாதிரி ஆயிடும். அது நம்மளை பெற்ற தாய்க்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய இழிவாயிடுன்றது தான் அதோட உண்மை. அப்படி ஒருத்தன் போய் சேர்றானா அவன் அம்மாவுக்கே இழிவான செய்யறான அப்படி ஒரு கீழ்த்தரமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து எந்த முக்கிய நிர்வாகியும் இங்க விலகல். எவனும் இங்க முக்குனவனும் இல்லை, முக்காதவனும் இல்லை. முக்கியம்னா சொன்னாலே அந்த கொள்கை கோட்பாடை ஏற்று நிற்கிறான்ல அவன் தான் முக்கியமான. இங்க முக்கிய நிர்வாகிகள் யாருமே விலகல, யாரும் விலக போறதும் இல்லை. அப்படி வந்தவன் போனவன்லாம் அதிகாரத்திற்கும் பதவிக்கு ஆசைப்பட்டு வந்தவனுங்களை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்கெல்லாம் இங்கிருந்து போறதில்ல. நாம் தமிழர் கட்சி பெருமையா சந்தோஷப்படும். இவ்வளவு சீக்கிரம் இந்த கழுசடைகள்லாம் இங்கிருந்து போயிருச்சேன்னு சொல்லி நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.